மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. இன்றைய வகுப்பிலே நாங்கள் சைவநெறி, அதாவது தரம் 9க்குரிய சைவநெறியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது இறுதி பாடத்துக்கு வந்திருக்கின்றோம். அதாவது சைவ சமய பண்டிகைகள். நாங்கள் சென்ற வகுப்பிலே ஈழத்து சிவாலயங்கள் பற்றி பார்த்து நாங்கள் ஈழத்து ஆலயங்கள் என்று அதில் பல வகையான ஆலயங்களை பார்த்தோம். அங்கே சிவனுடைய ஆலயங்கள், அம்மனுடைய ஆலயங்கள், முருகனுடைய ஆலயங்கள், விநாயகருடைய ஆலயங்கள், பிறகு பெருமாளுடைய ஆலயங்கள் என்று பார்த்து முடித்தோம். இப்பொழுது சைவ சமய பண்புகள் பற்றி பார்க்க போகிறோம். எங்களுடைய சைவ சமயத்தில் சில பண்புகள் இருக்கின்றன. அந்த பண்புகளை நாங்கள் பழகிக்கொள்ள வேண்டும். ஆகவே அந்த பண்டிகைகள் மூலமாகத்தான் அந்த பண்புகள் எங்களுக்கு வருகின்றன. சைவ சமய பண்டிகைகள் என்ற விடயத்தின் ஊடாக அந்த பண்புகளை வளர்க்கப்படுகின்றன. இவ்வுலக வாழ்க்கை இனிமையாக அமைய வேண்டும், அது மறுமை வாழ்வுக்கும் உதவ வேண்டும். இதுவே சைவ சமய பேரறிஞர் கருத்து. இவ்வுலக வாழ்க்கை இனிமையாக அமைய வேண்டும், அது மறுமைக்கும் உதவ வேண்டும். அடுத்தடுத்த பிறப்புகளிலேயும் எங்களுக்கு அது சென்று உதவ வேண்டும். இக்கருத்தை அடிப்படையாக கொண்டே சைவர்கள் சைவ பண்டிகைகளை வகுத்திருக்கிறோம். இதனால் இந்த பண்டிகைகள் இந்த பண்டிகைகளை நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி கொண்டாட வேண்டும் என்ற விடயம் சொல்லப்படுகிறது. ஆண்டுதோறும் பல பண்டிகைகளை சைவ சமயத்தில் கொண்டாடுகிறார்கள். பலவையான பண்டிகைகளை நாங்கள் கொண்டாடுறோம். அவற்றிலே தைப்பொங்கல், சித்திரை புத்தாண்டு, தீபாவளி என்பன முக்கியமானவை. வருஷத்திலே இந்த 3 முக்கியமானவை. தைப்பொங்கல், பிறகு சித்திரை புத்தாண்டு, பிறகு இந்த ஐப்பசி மாதம் வருகின்ற தீபாவளி. இந்த 3 முக்கியமாக சைவர்கள் கொண்டாடுகின்ற பண்டிகைகள். இதை விடவும் வேறு பண்டிகைகள் எல்லாம் இருக்கின்றன. இப்போ நாங்கள் ஆடிப்பிறப்பு பண்டிகை இருக்கிறது, நவராத்திரி பண்டிகை இருக்கிறது. இப்படியெல்லாம் அதெல்லாம் வேறையாக நாங்கள் கொண்டாடுவோம். விஜயதசமி இதெல்லாம் இருக்கின்றது. தை மாதத்தில் வருகிறது தான் தைப்பொங்கல். தைப்பொங்கல் பண்டிகையை பற்றி பார்ப்போம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தைப்பொங்கல் என்றால். தை மாதம் 1ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. தை மாத பிறப்பென்று சூரியனுக்கு பொங்கல் படைத்து வழிபடும் ஒரு பண்டிகை முறைதான், கொண்டாட்டம் தான் பொங்கல் பண்டிகை என்று. இது உத்தராயணத்தின் முதல் நாளாகும். உத்தராயண காலம், தட்சணாயன காலம் என்று 2 வகையான காலங்கள் இருக்கின்றன. தை 1ஆம் தேதியிலிருந்து ஆனி மாதம் 31ஆம் தேதி வரையும் உத்தராயண காலம். பிறகு ஆடி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பிறகு நாங்கள் இங்கே தை மாதம் வரை, அதாவது மார்கழி 31ஆம் தேதி வரைக்கும் உள்ள காலம் தட்சணாயன காலம் என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே இங்கே சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்துகின்ற நாளாகவே தைப்பொங்கலை கொண்டாடப்படுகிறது. தைப்பொங்கல் எப்படி என்றால் இந்த நாங்கள் தட்சணாயன காலம் முடிந்து வருகின்றது, சூரியனுக்கு பொங்கல் வைக்கவும். அடுத்த நாள் தம் உழவுத் தொழிலுக்கு உறுதுணையாக விளங்கும் கால்நடைகளுக்கு பொங்கி உணவு கொடுத்து மகிழ்வார்கள். இது பட்டிப்பொங்கல் என்று சொல்கிறது. இது பட்டிப்பொங்கல். இந்த தைப்பொங்கல் எவ்வாறு கொண்டாடப்படும் என்று சொல்லப்படுகின்ற போது அங்கே பல, அதாவது புது நெல் எடுத்து, அந்த புது அரிசி எடுத்து, அந்த புது பலவைகளை எல்லாம் பெற்று அவற்றை எல்லாம் சூரியனுக்கு படைத்து கொண்டாடுகின்றது. அந்த எல்லாம் புதுசு. பல வகைகள், நெல், அரிசி, மற்றது தானிய வகைகள், இப்படி எல்லாம் எல்லாவற்றையும் புதுசாக கொண்டு வருவார். என்றால் அவையெல்லாம் விளைந்து, மார்கழி மாதம் எல்லாம் விளைந்து வந்துடும், விளைவுக்கு வந்துடும். விளைவில் இருந்து புறப்பட்டவற்றை நாங்கள், அது எல்லாம் எதனால் விளைந்தது என்றால் சூரியனால். சூரியன் தான் எங்களுக்கு அங்கே உதவி செய்யும். சூரிய ஒளி இல்லாமல் இது நடக்காது. சூரிய ஒளியில் தான் மாப்பொருள் தயாரிக்கப்படுது. இப்படி சூரியனுடைய அந்த ஒளி எங்களுக்கு பல வகையிலும் மழையை பொழிய வைக்கிறது, காற்றை இதமாக தருகிறது, உடலை இதமாக தருகின்றது, வெப்பத்தை தருகின்றது, இப்படி பல. ஆகவே இதற்காக நாங்கள் சூரியனுக்கு நன்றி செலுத்துகின்ற நாளாக அதை சொல்லுவோம். தைப்பொங்கல்னால் தை 1ஆம் தேதி கொண்டாடப்படுறோம். இப்படி அதை கொண்டாடி அடுத்த நாள் நாங்கள் எங்களுக்கு உழவுத் தொழிலுக்கு உதவி செய்கின்ற கால்நடைகளையும் நாங்கள் வணங்குகின்ற வழக்கம். அதுதான் அந்த கால்நடைகளை பட்டிப்பொங்கல் என்று சொல்லுவார்கள். பட்டிப்பொங்கலும் கொண்டாடப்படுகிற வழக்கம். இதுவும் எங்களுடைய தமிழர் மரபிலே இருக்கின்ற அந்த கொண்டாட்ட முறைகளாகும். இனி அடுத்து நாங்கள் சித்திரை மாதத்திலே வருகின்ற சித்திரை புத்தாண்டை பற்றி பார்ப்போம். சித்திரை மாதம் 1ஆம் தேதி
இந்த சித்திரை மாதம் 1ஆம் தேதி எங்களுக்கு வருடப்பிறப்பு என்று சொல்லப்படுது. ஒரு வருடத்தினுடைய முதலாவது நாள் என்று சொல்லப்படுது. எங்களுக்கு தமிழ் சிங்கள புத்தாண்டு வந்து சித்திரை மாதம் தான் கொண்டாடும். அப்போ வருடத்தின் முதல் நாள் என்று அதை சொல்லுவாங்க. சித்திரை மாதம் 1ஆம் தேதி வருடத்தின் முதல் நாள். அப்போ அப்படியே தொடங்கி அப்புறம் பங்குனி 32ஆம் தேதி வரை ஒரு வருடமாக கருதப்படுது. அதுதான் தமிழ் புத்தாண்டாக கருதப்படுகின்றது. தமிழ் தேதி அப்படி வருது. நாங்கள் ஆங்கில தேதியின்படி நாங்கள் தை மாதம் 1ஆம் தேதி அப்படியே மார்கழி 30ஆம் தேதி அதை நிற்கிற வழக்கம் இருக்குது. ஆனால் உண்மையிலே தமிழர்களுடைய அந்த கணிப்பு சித்திரை 1ஆம் தேதியிலிருந்து தான் நாங்கள் வருடமே ஆரம்பிக்கிறோம். இதை புத்தாண்டு தினம் என்று சொல்லுவார்கள், அல்ல வருடப்பிறப்பு என்று சொல்லுவார்கள். புத்தாண்டுக்கு பல வகையான பலகார வகைகளை வீடுகளிலே செய்வார்கள். என்ன பயத்த முருண்டை, நுறுக்கு, இப்படியான பலவான பண்டங்களை எல்லாவற்றையும் செய்து அவற்றை உறவினர்களுக்கும் கொடுத்து வேறவருக்கும் கொடுத்து அப்படியே சாப்பிட்டு புத்தாடை அணிந்து கோயில்களுக்கு சென்று வழிபாடு செய்து வருகிறது தான் அந்த புத்தாண்டு. அதே நேரத்தில் பொங்கலும் பொங்குவார்கள், வெள்ள பொங்கலும் பொங்கு வழிபாடு செய்வார்கள். இப்படியான அந்த புத்தாண்டு வழிபாட்டு முறை இங்கே எங்கள் மத்தியிலே இருக்கின்றது. இங்கே வாங்க, சித்திரை மாதம் 1ஆம் தேதி புத்தாண்டு கொண்டாடப்படுகிறது என்று சொல்லப்படுது. சூரியன் மேடராசியிலே புகும் நாளாக இது கருதப்படுகின்றது. சூரியன் வந்து மேடராசியிலே புகுன்ற நாள் என்று சொல்லப்படுகின்றது. மேடராசியிலே அந்த சூரியன் புகுன்ற நாளைத்தான் சித்திரை புத்தாண்டாக கருதுவார்கள். புத்தாண்டு தினத்திலே மக்கள் மரத்து நீர் வைத்து நீராடுதல், கைவிசேஷம் பெறுதல் மரபு. அங்கே அன்றைக்கு நாங்கள் மரத்து நீர் கோயில்களிலே மரத்து நீரெல்லாம் கொடுப்பார்கள். அது பலவையான அந்த பூக்கள், திரவியங்கள், வாசனை திரவியங்கள், மற்றது புல், இப்படியானவற்றை எல்லாவற்றையும் சேர்த்து அந்த அருகு முதலிய புகு இனங்கள், மற்றது பூ இனங்கள், இவைகளை எல்லாவற்றையும் சேர்த்து அந்த மரத்து நீர் தயாரிக்கப்படுவது. அந்த மரத்து நீரை வைத்து எங்களுக்கு விதமான வருத்தங்கள் பிணிகள் எல்லாம் இராது என்று சொல்லுவார்கள். ஆகவே அதை நாங்கள் மரத்து நீர் வைத்து நீராடுகிறது என்று சொல்லுவார்கள். பிறகு அன்றைக்கு கைவிசேடம் வழங்குகிறது. கைவிசேடம் என்றால் கொடுக்கல் வாங்கல் செய்கிறது. கொடுக்கல் வாங்கல் என்றைக்கு நாங்கள் காசு கொடுக்கல் வாங்கலை அன்றைக்கு விசேடமாக செய்வது. அப்போ அப்படி கொடுத்து அது காசு பெருகும் என்று சொல்லுவார்கள். அது நல்லவர் கையில் பெற வேண்டும் என்றுவார்கள். இப்படியெல்லாம் பல இதுகள் இருக்கின்றன. ஆகவே இந்துக்களின் வருடாந்த ஆரம்ப நாள் இதுவாக சித்திரை முதல் பங்குனி ஈராக உள்ள காலமே ஒரு ஆண்டாக கருதப்படும். இது சித்திரை வருடப்பிறப்பை பற்றி சொல்லப்படுகிற கதை. அடுத்தது தீபாவளி. ஐப்பசி மாதத்தில் வருகிறது தீபாவளி. தீபாவளி என்று சொல்லி தீப வரிசை என்று பொருள்படும். ஐப்பசி மாதத்து அமாவாசைக்கு முதல் நாளாகிய சதுர்த்ததியில் தீபாவளி பண்டிகை கொண்டாடும். அதிகாலை எண்ணெய் தேய்த்து வெந்நீரிலே நீராடுவர். தீபாவளியில் தீபங்களை வரிசையாக ஏற்றி இன்புற இது மனதிலே இருளை அகற்றி ஒளியை பெருக்குவரை இந்த பண்டிகையின் பொருள் என்று சொல்லப்படுகிறது. அதாவது அங்கே மகாவிஷ்ணு அந்த ஒரு அசுரனை கொன்ற நாளென்றும் அந்த அசுரன் வேண்டிக் கொண்டதை இந்த தீபத்தை ஏற்றி கொண்டாட வேண்டும் என்றதுக்காண்டி அந்த தீப வழிபாடு நாங்கள் செய்யப்படுவது தீபாவளி என்று சொல்லப்படுகிறது. இது பௌத்த சமய பண்டிகைகள் என்று சொல்லுகிறார். அவர்களின் சித்திரை புத்தாண்டை கொண்டாடுகிறார். தமிழர்கள் இந்த மாதிரி சித்திரை புத்தாண்டை கொண்டாடுகிறார். அதே மாதிரி பௌத்தர்களும் சித்திரை புத்தாண்டை கொண்டாடுறது. தமிழ் சிங்கள புத்தாண்டு என்று அதுதான் போடப்படுறது. இந்துக்களை போன்றே பௌத்தர்கள் சித்திரை புத்தாண்டை மிக சிறப்பாக கொண்டாடும். சுபதினத்திலே மண்பானையிலே பால் பொங்க வைத்து அதன் பின்பே சமையலை ஆரம்பிப்பது. மேலும் எண்ணெய் தேய்த்தல், கைவிசேடம் முதலானவையும் சிறப்பான சடங்குகளாக அவரும் மேற்கொள்வார்கள். அடுத்து விசாக் பண்டிகை. வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தன்று இந்த பண்டிகை கொண்டாடப்படும். புத்தபிரான பிறப்பு, அவரது ஞானோதயம், பரிநிர்வாணம் ஆகிய 3 சம்பவங்களையும் நினைவு கூறுவதே விசாக் பண்டிகை ஆகும். புத்தபெருமான் பரிநிர்வாணம் அடைந்த நாள், பிறந்த நாள், அவருடைய ஞானோதயம் பெற்ற நாள் என்ற 3 விடயங்கள் அங்கே சொல்லப்படுகிறது. இவற்றை விசாக் பண்டிகை நாள் என்று சொல்லுவார். 2500 ஆண்டுகளுக்கு முன்னே வட இந்தியாவில் லும்பினி வனத்திலே புத்தர் பிறந்தார் என்றும் 80 ஆண்டுகள் வாழ்ந்தார் என்றும் குசி நாரா நகரத்திலே உள்ள உபவர்த்தனம் என்ற பூங்காவிலே பரிநிர்வாணம் அடைந்தார் என்று சொல்லப்படுகின்றது. ஆக இவ்வாறு அந்த புத்தருடைய பிறப்பு, அவர் ஞானம் பெற்றது, அவர் பிறகு பரிநிர்வாணம் அடைந்தது என்ற அந்த
விடயத்தை வைத்து கொண்டுதான் இந்த வெசாக் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இது பௌத்தர்களுடைய இஸ்லாமிய பண்டிகை என்று சொல்லப்படுது. இப்போ நாங்கள் இந்துக்களுடைய பண்டிகை சமய பண்டிகை பார்த்தோம், பௌத்தருடைய சமய பண்டிகை பார்த்தோம். இனி இஸ்லாமியருடைய சமய பண்டிகை இதுல் பிதர் ஏன்னா இதுல் பிதர் ஈகை பண்டிகை என்று சொல்லப்படுகின்றது. ஒரு மாத காலம் நீடிக்கும் ரம்லான் மாத நோன்பின் முடிவிலே இப்பெருநாள் கொண்டாடணும். ஒரு மாதமாக இவர்கள் நோன்பிலிருந்து முடிவிலே கொண்டாடப்படுகின்ற விழா. இப்புனித நோன்பு காலத்தில் இஸ்லாமியர் ஏழைகளுக்கு இயன்றளவு தானம் செய்வார். அதனால் ஈகை பெருநாள் என்று சொல்லப்படும். ஏழைகளுக்கு கொடுப்பார். அப்போ இது ஈகை பெருநாள் ஈதுல் என்று சொல்லப்படுகிறார். அடுத்த ஈதுல் அல் ஹல்லாஜ் ஹஜ் பெருநாள் என்று இதை சொல்வார். அது இப்ராஹிம் நபி அவர்கள் செய்த தியாகத்தை நினைவு கூறுவதாக இந்த பண்டிகை அமையும். இப்ராஹிம் நபி அவர்கள் செய்த தியாகம் இது ஈதுல் மாதத்தில் 10ஆம் பிறையின் போது கொண்டாடப்படும் என்று சொல்லப்படும். இது இஸ்லாமிய மக்களாலே கொண்டாடப்படுகிற 2 தினங்கள். இது கிறிஸ்தவ சமய பண்டிகை. கிறிஸ்மஸ் விழா. கிறிஸ்மஸ் நத்தார் விழா. மீட்பரான இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நினைவு கூறுவதாக இந்த பண்டிகை அமைகிறது. இதையொட்டி கிறிஸ்தவர்கள் டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி நள்ளிரவிலே தேவாலயங்களில் வழிபாட்டில் ஈடுபடுவார். இறைமகன் கிறிஸ்தவ இறைமகன் இயேசு பிறந்த நிகழ்ச்சியை சித்தரிக்கும் பாலன் பிறப்பு உருவங்களை வீடுகளிலே அமைப்பார். பக்தி பாடல்களையும் கரோல் கீதங்களையும் இசைப்பார். இந்த கிறிஸ்து பிறந்தது இந்த டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி. 25ஆம் தேதி அவர் பிறந்தார். அந்த நள்ளிரவில் இன்றைக்கு அங்கே அந்த அடுத்த நாட்கள் அங்கே 5-6 நாட்கள் போக அங்கே 1ஆம் தேதி வருகிறது. அதனால் இந்த கிறிஸ்தவர்கள் இந்த பிறந்த இந்த நத்தார் பண்டிகையோடு தான் அந்த வருடம் பிறந்ததாக கருதப்படுது. அதனால் அந்த ஆங்கிலேய வருடமாக அது கருதப்படுகின்றது. அப்போ நத்தார் வந்து 5ஆவது நாளோ 1ஆம் தேதி பிறக்குது. அங்கே வருடம் பிறக்குது. அந்த வருடப்பிறப்பை வைத்துக்கொண்டு தான் வருடம் கணித்ததாக சொல்லப்படுகின்றது. அடுத்து ஈஸ்டர் பண்டிகை என்று சொல்லப்படும். பாஸ்கா என்ற சொல் கடந்து செல்லுதல் என்ற பொருள்படும். அடிமைத்தனத்திலிருந்து விடுதலைக்கு கடந்து செல்ல சாவில் இருந்து வாழ்வுக்கு கடத்தல் என்ற ஆழ்ந்த பொருளையும் பாஸ்கா குறிக்கிறது. 40 நாட்கள் தவக்காலத்தின் ஈற்றில் பெரிய வியாழன், பெரிய வெள்ளி, பெரிய சனி, உயிர்த்த ஞாயிறு என்று நினைவு கூறப்படுகின்றன. கிறிஸ்துவின் பாடுகளையும் மரணத்தையும் விளக்கும் திருப்பாடுகளின் காட்சிகளை நாடகங்களாக மேடையேற்றுகின்றனர். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து இன்றும் தம்முடன் வாழ்வதாக கிறிஸ்தவர்கள் விசுவாசிக்கின்றார்கள். அப்போ இதுதான் அந்த ஈஸ்டர் பண்டிகை என்று சொல்லப்படும். இது தொடர்ந்து ஈஸ்டர் பண்டிகை. இப்படியாக 4 சமயத்தவருடைய பண்டிகைகள் இங்கே நாங்கள் பார்த்தாங்கள். இவை தான் இப்பொழுது நாங்கள் இதுவரையும் பார்த்த அந்த சமய பண்டிகைகள். அதாவது இந்து சமய பண்டிகைகள், கிறிஸ்தவ சமய பண்டிகைகள், பௌத்த சமய பண்டிகைகள், மற்ற இஸ்லாமிய சமய பண்டிகைகள் என்று நாங்கள் இதுவரையும் பார்த்தோம். அப்போ இந்த சைவ சமய பண்டிகைகளை நாங்கள் பார்த்தோமா இருந்தால், முதலாவது அதாவது இந்த உலக வாழ்க்கை இனிமையாக அமைய வேண்டும் என்று நமது சமயம் சொல்லுவது. அதே இனிமை மறுமையிலேயும் எங்களுடைய வாழ்வுக்கு உதவ வேண்டும் என்றும் காணப்படுகிறது. ஆகவே இந்த கருத்தை அடிப்படையாக கொண்டதான் சைவர்களுடைய சமய அதாவது பண்டிகைகள் என்று வகுத்திருக்கிறார். அதற்குத்தான் சில பண்டிகைகளை நாங்கள் கொண்டாடி கொண்டு வருகின்றோம். ஆண்டுதோறும் பல பண்டிகைகள் சைவ சமயத்திலே கொண்டாடப்படுறது. பல வகையான பண்டிகைகள் எங்கள் மத்தியில் இருக்கின்ற. முக்கியமாக இந்த தைப்பொங்கல், தீபாவளி, சித்திரை புத்தாண்டு முக்கியமானவையாக இருக்கின்றது. இதனை விடவும் நாங்கள் ஆடிப்பிறப்பு, நவராத்திரி, மற்றது வேறு குருபூச தினங்கள், இப்படியெல்லாம் பலவற்றை நாங்கள் கொண்டாடி கொண்டு வருகின்றோம். இவையும் எங்களுடைய சைவ பண்புகளை நாங்கள் வெளிக்கொணர்கின்ற பண்டிகைகளாக இருக்கின்றன. முக்கியமாக நாங்கள் முதலாவது பார்க்கின்ற இந்த தைப்பொங்கல் தினம் ஒரு நன்றி செலுத்துகின்ற ஒரு தினம். ஒரு முக்கியமான ஒரு தினம். அதாவது எங்களுக்கு நன்மை செய்தவர்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றது எங்களுடைய பண்பாடு. என்ன நன்றி நவிழல் என்று சொல்லுகிறார்களே, அதே மாதிரி இந்த நன்றி செலுத்துகின்றது. சூரியன் எவ்வளவோ நன்மைகளை எல்லாம் எங்களுக்கு செய்கின்றது. நாங்கள் அதற்கு ஒரு நன்றி செலுத்த வேண்டும் என்று நினைத்து அந்த தைப்பொங்கல் தினத்திலே பொங்கல் பொங்கி நன்றி செலுத்துகின்றோம். சூரியனால் தான் எங்களுக்கு இந்த பொங்கலுக்குரிய பொருட்கள் எல்லாம் கிடைக்கின்றது.
அதாவது நெல் அரிசி பல வகைகள் தானிய வகைகள் என்றெல்லாம் எல்லாம் கிடைக்கின்றது இந்த சூரியனால். ஆகவே அந்த சூரியனுக்கு அன்றைக்கு அந்த ஒரு பொங்கலை பொங்கி நன்றி கடனை செலுத்துகிறோம். நாங்கள் ஒருவர் எங்களுக்கு ஒரு உதவி செய்தால் அதற்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்ற பலமே இருக்கின்றது. அதே மாதிரி தான் இப்பொழுது சூரியனும் எங்களுக்கு பல்வேறு வகையிலே உதவி கொண்டிருக்கிறார். அதனால் நாங்கள் அந்த நன்றியினை செலுத்துவோம். இது தைப்பொங்கல் தான். தை 1ஆம் தேதி கொண்டாடப்படுறதுனால் தை பொங்கல் என்று சொல்லப்படுது. தை என்ற அந்த பதம் அதில் என்னென்றால் தை 1ஆம் தேதி கொண்டாடப்படுது. என்னென்னு சொன்னால் மார்கழி, அதாவது கார்த்திகை மார்கழி மாதங்களில் தான் இந்த பயிர் வகைகளெல்லாம் வளரும். பயிர் வகைகளெல்லாம் வளர்ந்து முற்றி அறுவடை செய்கின்ற காலம்தான் தை. நெல்லும் அப்படித்தான், அறுவடை செய்கிற காலம் தை. அந்த அறுவடைக்கு அறுவடையிலேருந்து எடுத்த நெல்லைத்தான் நாங்கள் எடுத்து முதலாவது அந்த எங்களுக்கு உதவி செய்த அந்த சூரியனுக்கு பொங்குகிறோம். சூரியனுக்கு பொங்கி படைக்கிறோம். அந்த ஒரு பண்பாடு எங்கள் மத்தியிலே இருந்திருக்கின்றது. அந்த பண்பாட்டை தான் நாங்கள் இந்த பண்பாட்டு விழுமியங்கள்லாம் இதன் மூலம் காப்பாற்றப்படுகின்றன. அதன் மூலம் நாங்கள் உணர்ந்துகின்றோம் என்னென்னு சொன்னால் ஒருவர் செய்த நன்மைக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் என்ற அந்த பண்பினை நாங்கள் இதன் மூலம் அறிகின்றோம். அது எங்கள் மத்தியிலே வளர்ந்து வர வேண்டும். குழந்தைகள் மத்தியிலே அந்த பண்பாடு வளர்ந்து வர வேண்டும் என்பதற்காக இந்த தைப்பொங்கல் தினம் ஒரு முக்கியமான தினமாகும். அதே மாதிரி தைப்பொங்கல் தினத்துக்கு அடுத்த நாளும் நாங்கள் ஒரு பண்டிகையாக கொண்டாடுகிறோம். அதாவது பட்டிப்பொங்கல் என்று சொல்கிறோம். எங்களுக்கு நாங்கள் செய்கின்ற வேலைகளுக்கு, நாங்கள் செய்கின்ற உழவு தொழில் எங்களுடைய பிரதானமான தொழில். ஆகவே அந்த உழவுக்கு எங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறது இந்த கால்நடைகள். அந்த கால்நடைகள் அந்த பசுக்களை அல்லது எருதுக்கள் இவைகள் எங்களுக்கு எந்த விதத்தில் உதவி இருக்கின்றன. ஆகவே அவர்களை போற்றுகிறது. அவர்களுக்கும் பொங்கல் வைத்து வழிபாடு செய்கின்ற, அவர்களுக்கு மாலை அணிவித்து பொங்கல் வைத்து வழிபாடு செய்கின்ற ஒரு வழக்கம் இருக்கின்றது. அதை பட்டி பொங்கல் என்று சொல்வார்கள். எங்கள் தமிழ்னு சொன்னால் மாட்டுப் பொங்கல் என்று சொல்கிறோம். அப்போ இந்த வயல்களிலே ஒரு உழவன் வேலை செய்கிறான்னா அவனுக்கு உதவியாக நிற்கிற இந்த எருதுகள் தான் எருது பூட்டிய அந்த கலப்பை தான் அங்கே உழவு தொழில் செய்கிறதுக்கு உதவியாக இருக்கிறது. அதனால் அவருக்கு நன்றி செலுத்துகின்ற நாளாக அவை கொண்டாடப்படுகின்றன. அடுத்தது இந்த தை மாதத்தில் நடக்கின்ற இந்த விழாவை சொல்லுவார்கள் உத்தராயண காலத்தினுடைய தொடக்க நாள். அதாவது வருடத்திலே 6 மாதம் உத்தராயண காலம், அடுத்த 6 மாதமும் தட்சிணாயன காலம் என்று சொல்லப்படுகிறது. அந்த தட்சிணாயன காலம் ஆடி மாதத்திலேருந்து மார்கழி மாதம் வரை தட்சிணாயன காலம். அடுத்ததாக தொடங்குகிறது உத்தராயண காலம். அந்த உத்தராயண காலம் தொடங்குகிற போது அந்த தொடக்க நாளிலே இந்த தைப்பொங்கல் கொண்டாடப்படுகின்றது. அடுத்தது சித்திரை புத்தாண்டு. சித்திரை புத்தாண்டு என்று சொல்லுகின்ற போது அது எங்களுடைய தமிழர் பாரம்பரியத்திலே நாங்கள் சித்திரை மாதம் தான் ஒரு வருடம் பிறக்கின்றது என்று சொல்லுகிறார்கள். அதே முறையைத்தான் எங்களுடைய பௌத்தர்களும் கொண்டாடுகிறார்கள். பௌத்தர்களும் தமிழ் சித்திரை புத்தாண்டு கலண்டர்களில் பார்த்தீங்கன்னா தமிழ் சிங்கள புத்தாண்டுன்னு சொல்லுவார்கள். தமிழர்களுக்கும் ஒரே மாதிரி தான், சிங்களவருக்கும் ஒரே மாதிரி தான். ஆகவே அந்த புத்தாண்டு தை மாதம், அதாவது சித்திரை மாதம் 1ஆம் தேதி வருகின்றது. அது அதாவது அங்கே சொல்லுகிறார்கள் சித்திரை மாதம் கொண்டாடப்படுகின்ற மேட ராசியிலே சூரியன் போகின்ற நாள் என்று சொல்லப்படுது. மேட ராசியிலே சூரியன் போகின்ற நாளாக இது சொல்லப்படுகிறது. சித்திரை மாதம் 1ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது சூரியன் மேட ராசியிலே போகின்ற நாள் என்று. இந்த நாளிலே நாங்கள் மருத்து நீர் வைத்து தோய்ந்து நல்ல புத்தாடைகள் அணிந்து கொண்டு கோயில்களுக்கு செல்வோம், விகாரைகளுக்கு செல்கிறோம். இவ்வாறு அங்கே பால்சோறு கொண்டாடப்படுகின்றது, கைவிசேஷம் பரிமாறப்படுகின்றது, இப்படி செய்யப்படுகிறது. இது பல வகைகளெல்லாம் செய்து உற்றார் உறவினர்களோடு உண்டு மகிழ்கின்ற ஒரு மகிழ்ச்சியான காலம். இது சித்திரை புத்தாண்டு எங்கள் முக்தியிலே கொண்டாடப்படுகின்ற விழாவாக கருதப்படுகின்றது. அடுத்தது தீபாவளி. தீபாவளி ஐப்பசி மாதத்திலே கொண்டாடப்படுகின்ற ஒரு விழா. அது தீபங்களை வரிசையாக அடித்து அதை அழகு பார்க்கின்ற ஒரு நாள் தான் தீபம். அதாவது அந்த தீப ஆவளி தீப வரிசை என்று அங்கே அதிகாலையிலே எண்ணெய் தீட்டி வெந்நீரிலே நீராடி தீபாவளி என்று தீபங்களை வரிசையாக ஏற்றி இன்புகின்ற நாளாக, அதாவது இருளை அகற்றி ஒளியை பெருக்குகிறது. இருளை அகற்றி ஒளியை பெருக்குதல், இருளில் ஒளி பிரகாசிக்கும் என்று சொல்கிறார். அந்த மாதிரி தான் கிறிஸ்தவர்கள் சொல்வார் இருளில் ஒளி பிரகாசிக்கும். அதே கருத்தான் இங்கே தீபாவளியில் இந்த தீபங்கள் ஏற்றி நாங்கள் ஒளியை பிரகாசிக்கின்ற நாளாக கருதப்படுகின்றது.
அடுத்த பௌத்த சமய பண்டிகைகள் என்று சொல்லிக்கு அங்கேயும் நாங்கள் அந்த அவர்கள் சித்திரை புத்தாண்டை நாங்கள் கொண்டாடும்போது அவர்கள் இந்த நாளிலே மண் பாறையிலே பால் பொங்க வைத்து அதன் பின்னே சமைப்பார்கள். எண்ணெய் கைவிசிடம் சித்திரை புத்தாண்டு நாங்கள் சைவர்கள் என்ன மாதிரி கொண்டாடுகிறோமோ அதைத்தான் இந்த பௌத்தர்களும் சித்திரை புத்தாண்டை அவர்கள் கொண்டாடுகிறார்கள். அவர்கள் பால் சோறு பொங்கி கொண்டாடுவார்கள். அவர்களும் எங்களை மாதிரி எண்ணெய் தேய்த்து மூழ்கி கைவிசிடம் பெறுகிற அந்த முறைகளையும் அவர்கள் கொண்டாடுகின்ற ஒரு விழமையாக சித்திரை புத்தாண்டை கொண்டாடுறாங்க. அடுத்து அவர்களுக்குரிய இன்னொரு பண்டிகை விசாக். அது புத்த பெருமான் பிறப்பு, அவருடைய ஞானோதயம், அவருடைய பரிநிர்வாணம் ஆகியவற்றை குறிக்கின்ற அந்த நாட்கள் தான் இந்த விசாக் பண்டிகை. இது இங்கே இந்தியாவிலே ஜும்பு வனத்திலே புத்தர் பிறந்தார் என்றும் அவர் 80 ஆண்டுகள் வாழ்ந்தார் என்றும் குசி நாரா என்ற நகரத்திலே உபவர்த்தனம் என்ற இடத்திலே உங்களை பரிநிர்வாணம் அடைந்தார் என்று சொல்லப்படும். ஆகவே அதனை குறித்து நடத்துகின்ற அந்த விழாக்கள் தான் இந்த விசாக் பண்டிகை. அதுவும் பௌத்தர்களாலே கொண்டாடப்படுகிறது. அது வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தின்று இந்த பண்டிகை கொண்டாடப்படும். அடுத்து இஸ்லாமிய பண்டிகைகள் ஈகை பெருநாள். இது ரம்லான் மாத நோன்பு என்று சொல்லுவார். ரம்லான் அது ஒரு மாதம் நோன்பு என்று பிறகு நோன்பு காலத்தில் இவைகளுக்கெல்லாம் உதவி செய்து பிறகு அந்த இயன்ற அளவு தானதம் செய்து கொண்டாடப்படுகிறது. ஈகை பெருநாள் என்று சொல்லப்படும். இந்த ஈகையினுடைய அதாவது கொடுக்கின்ற தன்மை அதை அங்கே பெருசாக கொண்டாடலாம். அதே மாதிரி ஈதுல் ஹஜ் என்று சொல்லுகிறார்கள். இப்ராஹிம் நபி அவர்கள் செய்த தியாகத்தை நினைவு கூறுவதாக இந்த பண்டிகை ஹஜ் பெருநாள் என்று ஹஜ் யாத்திரை செய்வார்கள். 10ஆம் நாள் பிறையின் போது நடக்கிறது. அடுத்தது இஸ்லாமிய சமய பண்டிகைகளில் கிறிஸ்மஸ் நத்தார் பண்டிகை. இயேசு கிறிஸ்துநாதர் பிறந்த நாள். அதையொட்டி 24ஆம் தேதி இரவு நள்ளிரவில் தேவாலயங்களில் அந்த வழக்கம் அங்கால 25ஆம் தேதி அவருடைய கொண்டாட்டமாக பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் நடைபெறுகின்றன. இயேசு கிறிஸ்து பிறந்து அடுத்த 5வது நாட்களிலே அடுத்த வருடம் பிறங்குகிறது. ஆகவே அந்த வருடப்பிறப்பு என்பது அதாவது தை மாதம் 1ஆம் தேதி அவருடைய வருடப்பிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அதாவது ஆங்கிலேயர் தினமாக, ஆங்கிலேயருடைய தினமாக அதனைத்தான் நாங்கள் வருடத்தின் முதல் நாளாக இப்பொழுது கொண்டாட வைத்து வருகின்றோம். ஆகவே கிறிஸ்து பிறந்ததிலிருந்து தான் வருடம் கணிக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. கிறிஸ்து பிறந்ததிலிருந்து தான் வருடம் கணிக்கப்பட்டதாக 1வது வருடம் 2வது வருடம் வந்து அந்த வருடங்கள் கணிக்கப்பட்டது கிறிஸ்து பிறந்ததிலே இருந்துதான். அடுத்தது ஈஸ்டர் பண்டிகை. அது இவருடைய அவர் 40 நாள் தவக்காலத்தின் ஈட்டிலே பெரிய வியாழன், பெரிய வள்ளி, பெரிய சனி, பெரிய உயிர்த்த ஞாயிறு என்ற அதாவது இவர் இறந்து உயிர்ப்பித்த நாள் என்று சொல்லப்படும். அதை கொண்டாடுகின்ற நாள். அது இயேசு கிறிஸ்து இறந்து பிறகு உயிர்த்த நாள் என்று சொல்லுகின்ற அந்த காலத்தை ஈஸ்டர் நாள் என்று அதாவது ஈஸ்டர் பண்டிகையாக சொல்வார்கள். இதுவும் கிறிஸ்தவ மக்கள் மத்தியிலே கொண்டாடப்படுகின்ற விழாக்களாக கருதப்படுகின்றன. இவ்வாறான சமய பண்டிகைகள் பற்றி நாங்கள் இப்பொழுது பார்த்தோம். அதாவது சைவ பண்டிகைகள், அடுத்து பௌத்த பண்டிகைகள், அடுத்தது இஸ்லாமிய பண்டிகைகள், அடுத்தது கிறிஸ்தவ மத பண்டிகைகள் என்று 4 மத சார்பாக வருகின்ற பண்டிகைகளை பற்றி நாங்கள் இந்த விதத்திலே பார்த்திருக்கின்றோம். ஆகவே இத்தோடு எங்களுடைய இந்த தரம் 9க்குரிய சைவநெறி பாடங்கள் நிறைவு பெறுகின்றன. அதோடு நாங்கள் வேணுமென்று சொன்ன 1வது பாடத்தை நாங்கள் இப்போது பார்ப்போம். இங்கே என்னுடைய 1வது பாடத்திலே நாங்கள் பார்த்த பகுதியை கொஞ்சம் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். தொடர்ச்சியாக அயனும் மாலும் என்ற பகுதி இங்கே சிவநெறி பாடத்திலே அயனும் மாலும். அயனும் மாலும் என்றது உங்களுக்கு தெரியும். அயன் என்று சொன்னால் பிரம்மன், மால் என்றால் திருமால். திருமாலும் பிரம்மனும் அடிமுடி தேடிய கதை தான் இங்கே வருகிறது நான் நினைக்கிறேன். ஆகவே அது அதாவது சமயத்திலே சைவப்படம் அதாவது சோதிப்புடம்பாக சிவபெருமான் தோன்றிய நாள் என்று சொல்லப்படுகின்றது. இந்த சிவராத்திரி தினமும் அவ்வாறு அந்த நாளாக கருதப்படுகின்றது. சோதிப்புடம்பாக இறைவன் தோன்றியான். செங்கணானும் பிரம்மனும் தம்முள்ளே எங்கு தேடியும் திரிந்தவர் காண்கிறார். செங்கணான் என்று சொல்கிறது செங்கணான், அங்கே திருமாலைத்தான் செங்கணான் என்று சொல்கிறார்கள். பிரம்மனும் தம்முள்ளே எங்கு தேடியும் திரிந்தவர் காண்கிறார். அவர் எங்கு தேடி பார்த்தும் அடியோ முடியோ அவர்கள் 2 வீராலையும் காண முடியவில்லை என்றதுதான் இந்த பாடல் சொல்லுது. திருநாவுக்கரசு நாயனார் பாடிய பாடலில் செங்கணானும் பிரம்மனும் தம்முள்ளே எங்கு தேடியும் திரிந்தவர் காண்கிறார்
எல்லா இடம் திரிந்து பார்த்தார். அடிமுடி தேடிய கதை. அப்போ இது இறைவனுடைய இவர்கள் தங்களுக்குள்ளே தாங்கள் ஒரு ஆள் காத்த தொழிலை செய்கிறவர், ஒரு ஆள் படைத்த தொழில் செய்கிறவர். அப்போ படைத்த தொழில் செய்கிறது பிரம்மன், காத்த தொழில் செய்கிறது திருமான். அப்போ ஒரு நாள் இவர்கள் 2 பேருக்கையும் ஒரு வாதம் வந்துவிட்டார். நான் தானே எல்லா உலகங்களையும் படைக்கிறேன், எல்லா உயிர்களையும் படைக்கிறேன், எல்லாவற்றையும் படைக்கிறேன் நான். ஆகவே நான் தான் உலகத்திலே சிறந்தவர், என்னால் தான் எல்லாம் நடக்குது என்ற கர்வம் மேலிட்டதாக தான் பெரியவன் என்று சொல்லி சொல்கிறார் பிரம்மன். உடனே இதனை கேட்ட திருமால் பார்த்தா, நீங்கள் படைக்கிறதோ ஒன்று வேற முடித்து அந்த அவ்வளோ உயிரையும் காப்பாற்றுறதா நான் தான். ஆகவே உயிர்களை எல்லாம் காப்பாற்றுகின்ற அந்த பொறுப்பு என்னிடம்தான் இருக்குது. இந்த உலகம் முழுவதையும் காப்பாற்றுகின்ற பொறுப்பே என்னிடம் இருக்குது. ஆகவே நான் தான் பெரியவன். இப்படியே 2 பேருக்கு வாதம். நான் தான் பெரியவன் என்று 2 பேரும் இப்படியே தங்களுக்குள்ளே வாதம் செய்து பிறகு கைகலப்பில் வந்து இப்படி பெரிய சண்டையாக மாறிவிட்டார். இதனை விளக்குவார் வெறுமில்லை. அதனால் சிவபெருமான் பார்த்தால் இவர்களுக்கு புத்தி புகட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி உடனே அவர் என்ன செய்தார், ஒரு பெரிய சோதிப்பழம்பாக தோன்றினார் அவர்களுக்கு முன்னால். சோதிப்பழம்பாக தோன்றி போட்டு சொன்னார், இந்த சோதியினுடைய அடியோ அல்லது முடியோ, அடியந்தானே முடியந்தானே யார் முதலில் காணுகிறாரோ அவர் தான் பெரியவர். அப்போ பார்த்தீங்கன்னா ஓச்சா இப்படி என்னங்க ஒரு போட்டி வந்துட்டு, அப்போ நாம் இதில் பார்த்து ஜெயிக்குவோம், வெற்றி பெற வேண்டும்னு சொல்லி உடனே பிரம்மன் என்ன செய்தால், நான் அன்னப்பறவையாக பறப்பேன், நான் போய் முடிய பார்க்குறேன். அவர் முடிய தேடி போனார். திருமால் என்ன செய்தால், பன்றியாக மாறி அப்படியே நிலத்தை குடைந்து கொண்டு போகிறார். அடிய காண்றார். 2 பேரும் போய் பார்த்து திடீர்னு திருமால் தோல்வியை ஒப்புக்கொண்டு வந்து சொல்லிட்டார், என்னால் காண முடியாது, நான் வந்துட்டேன். ஆனால் இவர் போனவர் அங்கே போய் பறந்து கொண்டே போயிருக்கிறார். தாளம்பூண்டை கண்டிருக்கிறார். தாளம்பூவை வழியில் கண்டிருக்கிறார். அது நல்லபடியாக படந்து போயிட்டு இருந்திருக்கு. நல்ல வழகான பூ சொல்லி இருக்கிறார். நான் தாளம்பூவை எப்பொழுதும் சிவபெருமான் தன்னுடைய முடியில் அணிந்து வைத்திருப்பார் இதற்கு முதல். அப்போ தாளம்பூ முடியிலே இருந்தது, தான் முடியிலே இருந்ததுக்கு சாட்சியாக சொல்லி, நான் சிவபெருமானுடைய முடியிலே இருந்தபோது தான் பிரம்மன் என்ன கண்டார். அப்போ முடியை கண்டுட்டார் சாட்சி சொல்லி. இவரும் தான் முடியை கண்டதாக வந்து சொல்கிறார். தனக்கு சாட்சியாக தாளம்பூவை கொண்டு வந்து சொன்னார். சிவபெருமானுக்கு உண்மை விளங்கிச்சு. தாளம்பூ அங்கே கண்டது, இடையில் கண்டது. தாளம்பூ சும்மா வளர்ந்து நின்றுருக்கு. அப்போ தாளம்பூ சொன்னால் உடனே சொன்னார், இது பொய்ச்சாட்சி, உண்மையில் இவர் முடிய காண இல்லை. அதனால் உனக்கு உலகத்தில் வழிபாடே கிடையாது என்று இவருக்கு ஒரு சாபத்தை கொடுத்து, தாளம்பூவை இனி நீ பூஜைக்கு எடுக்கக்கூடிய மலர் அல்ல என்று சொல்லியாச்சு. இப்படி தான் இந்த கதை போகுது. பாருங்கள், திருமாலுக்கு எல்லா இடமும் கோயில் இருக்கு. எல்லா இடமும் பிரம்மனுக்கு யாரும் கோயில் இருக்குல்ல, வழிபாடே கிடையாது. இப்படி அது கதை. ஆகவே இப்படி அடிமுடி தேடிய கதையை தான் இங்கே சொல்லுகிறார்கள். செங்கணானும் பிரம்மனும் தம்முள்ளே எங்கு தேடியும் திரிந்தவர் காண்கிறார். இங்குற்றே நின்று இங்கத்தே தோன்றி, இங்குற்றே நின்று இங்கத்தே தோன்றினார். பொங்கு செஞ்சடை புண்ணியமூர்த்தி, அதுதான் புண்ணியமூர்த்தி. புண்ணியமூர்த்தி ஆகிய இறைவன் அந்த தோன்றினான். அவர் சமயத்தில் முழுமுதற் கடவுளாகிய சிவபெருமான், அவர் எங்கும் நிறைந்தவர், எல்லாம் அறிவுவர், எல்லாம் வல்லவர், பரம்பொருளே சிவபெருமான் பிரம்மா மூலம் படைத்தல் தொழிலையும் விஷ்ணு மூலம் காத்த தொழிலையும் செய்து வருகின்றவர். பிரம்மா மூலம் செய்கிறார் எல்லாத்தையும். ஒரு முறை படைப்பு தொழிலுக்கு அதிகமான பிரம்மன் தானே ஆண்டு சதாசிரமத்தையும் படைப்பவர் என்று பெருமையடைந்து கொண்டார். பிரம்மாலை படைக்கப்பட்ட அனைத்தையும் காத்திருவன் தானே என்று விஷ்ணுவின் சொன்னார். இப்படி 2 பேருக்கு அகங்காரம் கொண்டு அவர்கள் இருவரும் தம்முள்ளே தொழில்களில் பெரியவன் என்று எண்ணம், தாமே பெரியவன் என்ற அகங்காரம் இருவர் மனதிலும் அந்த எண்ணம் உண்டாயிற்று. நான் என்னதான் பெரும் வேலையை செய்தாலும், எவ்வளவுதான் பெரியவராக இருந்தாலும் எல்லோரையும் விட பெரியவன் ஒருவன் இருக்கிறான் என்ற எண்ணம் அவர்களுக்கு எழவே இல்லை. தங்களை விட ஒருவன் இருக்கிறான். அதனால் தமக்கு ஒப்பாரம் மிக்காரம் என்ற பெரம்பொருளை சிவபெருமானை அவர்கள் மறந்தே விட்டான். ஆணவன் தலைக்கு ஆணவன் தலைக்கு வருவது. பிரமனுக்கும் திருமாலுக்கும் இடையே வாக்குவாதம் முற்றி கழகமாக மாறிவிட்டது. அந்த ஒளி திடீர்னு ஒளிப்பிரம்பு தோன்றியது. சாதாரண ஒளிப்பிரம்பல்ல, பேரொளிப்பிரம்பு. கண்ணுக்கடங்காத ஒரு எல்லையற்ற பேரொளி, எங்கும் வியாபித்த பேரொளி. அதன் அடியது முடியது என்று ஒன்ற முடியவில்லை. வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத பேரொளி பிளம்பு. ஆகவே இந்த ஒளிப்பிளம்பு தோன்றிய காரணமே அந்த ஒளிப்பிளம்பின் அடியோ முடியோ கண்டு யார் பெறுகிறார்களோ அவரே பெரியவர் என்று அரசு.
திருமாலுக்கும் பிரம்மாவுக்கும் அப்போது அறிவரவில்லை. ஒளிப்பிழமும் அடியை முடியை தேடி இருவரும் போனான். திருமால் அடியை கண்டு விடலாம் என்ற எண்ணத்தில் பன்றை வடிவம் எடுத்தார். பிரம்மா முடியை கண்டு விடுவோம் என்ற நினைப்பிலே அன்னப்பிறவியாக மாறினான். தேடினார் நாட்கள், மாதங்கள், வருடங்கள், யுகங்களாக கழிந்தன. ஆனால் ஆணவத்தோடு திருநாள் தேடி கண்டுகொள்ள முடியும். அடியை தேடி சென்ற திருமா ஈராமியை உணர்ந்து திரும்பி விட்டார். பிரம்மா முடியை கண்டுகொள்ளலாம் என்று எண்ணி முடிவெடுத்து பறந்து கொண்டே இருந்து அவரை தேடுத முடிந்த பாடாயில்லை. ஒரு நிலையிலே திரும்ப வேண்டியதான் என்று எண்ணினார். அந்த வேளை சிவபெருமான் திருமுடியில் இருக்கும் பேறு பெற்ற தாளம்பூ ஒன்று அந்த இடத்துல தவறி விழுந்து விட்டது. உடனே கீழ் நோக்கி வந்து கொண்டிருந்தது. அப்படி தவறினா அந்த பெரிய தவறு ஒன்றை செய்வதற்கு தயாராக வந்து கொண்டிருந்தது. பிரம்மா அந்த தாளம்பூவை கண்டா ஆரவாரமே இல்லாத இந்த பெருவழியை தாளம்பூவை கண்ட பிரம்மாவுக்கு பெரிய மகிழ்ச்சி. ஏன் முடியில இருந்தானே வந்திருக்குது. ஆகவே உடனே சொன்னால், நீ யார் எங்கிருந்து வருகிறாய்? தாளம்பூ விடயத்தை சொன்னது இறைவனுடைய திருமுடியிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது என்று அறிந்தது. புத்தி தவறான வழியை தொடங்கியது. பிரம்மா தாளம்பூவுடன் சரணடைந்தால் தன்னுடைய வரலாற்றை கூறி அதனுடைய உதவிக்கு கூற, தாளம்பூவை நான் தளர்ந்து விட்டேன், இதற்கு மேல் என்னால் செல்ல முடியுமா? முடியாது. தயவு செய்து சிவபெருமான் திருமுடியை கண்டு கொண்டதாக சாட்சி செல்ல வேண்டும், உனக்கு நன்றியாயிருப்பேன். படைப்பு தொழிலுக்கு அதிபதியாக பிரம்மா தன்னிடம் இறங்கி நிற்கிறாரே என்று பாவம் உதவுவோம் என்று ஒரு பொய்தானே சொல்லி விடுவோம் என்று பெரியவர்களின் போட்டியில் சாட்சியாக நிற்கும் பெருமையும் தனக்கு வந்து செய்கிறது என்று கட்டிய தாளம்பூ பிரமன் வேண்டுகோளுக்கு நன்றி. என்ன செய்வது? கேடு வரும் பின்னே மதிகட்டு வரும் முன்னே என்று பிரமனும் தாளம்போடு கீழிறங்க தொடங்கினார். அதளவில் அகன்று கொண்டு வந்த கர்வமடங்கிய திருமால் மீண்டும் ஆரம்பித்ததற்கே வந்து சேர்ந்தார். அங்கு வந்த பிரம்மா முடியை கண்டு விட்டதாக திருமாலில் பெருமை பேசினார். நம்ப மறுத்த பிரம்ம தாளம்பூவை சாட்சிக்கு எடுத்தால் தாளம்பூவும் பிரம்மாவை சார்பாக தலையாட்சி. தவறளித்த இருவருக்கும் இறைவன் தண்டனை வழங்கினார். பொய் உரைத்த பிரம்மாவுக்கு இனி இந்த உலகத்தில் கோவிலே கிடையாது. பத்தியலா அகந்தையை விடாது பொய்யாக வேணும் என்று தன்பெருமையை நிறுவ முன்வென்ற பிரம்மா இந்த உலகத்தில் வழிபாட்டை மதிப்பை இழந்தார். பொய்ச்சாட்சி சென்ற தாளம்பூ பூசைக்கு தன் தகுதியை இழந்தது. பத்தியலா திருமாலும் பிரம்மனும் செருக்கழிந்து இறைவனின் சரணடைந்தனர். இருவரும் லிங்கம் அமைத்து இறைவனை வழிபட்டனர். சிவபுரான் தோன்றி அவர்களுக்கு பிறகு அருள் செய்ததாக அந்த வரலாறு போகின்றது. இப்படி தோன்றியதுதான் சோதி குளிர்ந்து மலையாக ஒடுங்கியது. அதுவே திருவண்ணாமலை என்று சொல்லப்படுகிறது. அந்த சோதி பிளம்பாக தோன்றியதுதான் திருவண்ணாமலை. அறிவிந்த நாளை திருக்கார்த்திகை தீபவிழாக கொண்டாடுகிறோம் என்று சொக்கப்பானை எரித்து இறைவனை சோதிப்பிளம்பாக தோன்றிய அருட்செயலை ஞாபகப்படுத்துகிறோம். சொக்கப்பார் என்ற திருக்கார்த்திகை நாளிலே நாங்கள் விளக்கீட்டு விழாவை கொண்டாடுகின்றோம் என்று சொல்கிறேன். அதே மாதிரி நாங்கள் இந்த சிவராத்திரி தினத்தையும் அவ்வாறு தான் கொண்டாடும். சோதிப்பிளம்பாக தோன்றியவனை சிவராத்திரி தினமாக கொண்டாடுகின்ற வழக்கம் எங்கள் மத்தியிலே இருக்குது. இங்கே லிங்கோத்பவ காலம் இறைவனுடைய அரிச்சைகளை நிகழ்த்த காலம் என்று அந்த முகூர்த்தத்திலே லிங்கோத்பவ மூர்த்தி விசேட பாடுகள் இயற்றப்படுவதாக லிங்கோத்சவம் மூலம் மாலும் மயிலும் காண முடியாத இறைவன் சோதிப்பிளம்பாக தோன்றிய நாள் என்று சொல்லப்படுகின்றது. இப்படியாக இந்த வரலாறு இங்கே அயனும் மாலும் என்ற செய்தியினூடாக நாங்கள் இவற்றை அறியக்கூடியதாக இருக்குது. இவற்றோடு நாங்கள் இந்த சமய பாடத்தை அதாவது தரம் 9க்குரிய சைவநெறி இதோடு நிறைவு பெறுகின்றது. நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.